இப்போ இந்த பாட்டி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சாப்பிட்ட உடனே படுத்துக்காத அப்படிம்பாங்க. அடுத்தது ஊஞ்சலில் ஆடாத. ஏன்னா எல்லாம் நெகட்டிவாக சொல்கிறாங்களேன்னு நாங்கள்லாம் நினச்சது இல்லை. காரணம் அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்கும். சாப்பிட்ட உடனே தூங்கினா ஜீரணமாகாது, ஊஞ்சல் ஆடினா வெளியில் வந்துடும் இல்லைங்களா. அவங்க சும்மா சொல்ல. அப்புறம் தண்ணி குடிச்சியா அப்படிம்பாங்க. சாப்பிட்ற போது தண்ணியே குடிக்காதேன்னு சொன்னவங்க சாப்பிட்டு முடித்த பின் தண்ணி குடிச்சியா அப்படிம்பாங்க. இதெல்லாம் பெரியவங்க கேட்க 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 தான் அவங்க பாட்டி ஆகும்போது அந்த குழந்தை கேட்பா அவள் பேரனை பார்த்துட்டு தண்ணி குடிச்சியா அப்படின்னுட்டு. இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு தலைமுறையை இழந்து விட்டோம். சாப்பாட்டில் எதில் என்ன இருக்குதுன்னு சொன்ன ஒரு நல்ல உத்தமமான ஒரு தலைமுறையை இழந்து விட்டோம். இருக்கட்டும், இப்போ நான் சொன்னது பகல் உணவுன்னு சொல்லிட்டேன். ராத்திரிக்கு ரொம்ப எளிமையாக ஒரு ரசம் அல்லது ஒரு துவையல், ஒரு சாதம். அப்போவும் ஒரு சாதம் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் சாதம் தான் சாப்பிடுவாங்க. சுட சுட எல்லா வேளையிலையும் சாப்பிட்டாங்க. பசித்த நேரத்தெல்லாம் கொஞ்சம் சாதத்தை போட்டு சாப்பிட்டாங்க. காலையில் பழையது சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த வடித்த கஞ்சி. இன்றைக்கி நாம் ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறோம். இந்த கஞ்சி உடம்புக்கு நல்லதுன்னு யாரோ சொன்னதுனால அல்ல. அது வச்சு 2 விசில் அடித்தா சோறு ஆச்சு. யார்கிட்ட இருந்து அதை அப்படியே தொழாவி விட்டுட்டு வடிகட்டி சொல்கிறோம்ல. இப்போ நமக்கு எதுக்குமே நேரம் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குது. உண்மையிலேயே கசப்பான ஒரு பாவக்காய் போல் ஒரு உண்மை தான். ஆனால் பாவக்காய் போல் நன்மை தரக்கூடிய உண்மையை தான் நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன். அந்த காலத்தில் சாதம் வடிப்பாங்கல்ல, அந்த கஞ்சியை கொண்டு போய் மாட்டு தொழுவத்தில் மாட்டுக்கு கொடுப்பாங்க. அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பாங்க. மாட்டுக்கு விடுறதுக்கு முன்னால் கொஞ்சம். எதுக்குன்னு கேட்டால், இந்த காலத்தில் போகிற அலையான கூந்தலுங்கிறீங்களே, அதில் கொஞ்சம் சீக்கா பொடியை போட்டு அந்த கஞ்சியை போட்டு தலைக்கு தேய்ச்சிப்பாங்க. குளிர்ச்சி, அதே நேரத்தில் அப்படி ஒரு பளபளன்னு வாசம் மிக்க ஒரு கூந்தல் இருந்தது. கூந்தலும் நிறையா இருந்தது, நெஜ கூந்தல். இப்போ இவங்க சாப்பிட்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, அவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிம்பாங்க. உடனே அவனுக்கு கொஞ்சம் இஞ்சி தொகையல் கொடு, ஜீரணம் ஆகிடும். அப்போ யாருக்கு என்ன கொஞ்சம் மந்தமாக இருக்கும்பாங்க. நல்லா வாரி வளைச்சி தின்னாக்க சில சமயம் ஜீரணம் ஆகாது. அப்புறம் அவனுக்கு ஜலதோஷமாக இருக்குது, பரவாயில்ல, கண்டத்திப்பிலி மிளகெல்லாம் போட்டு ஒரு ரசம் வச்சிரு அப்படிம்பாங்க. ஸோ ரசம் எளிமையான ஒரு சாப்பாடு, சீக்கிரம் ஜீரணமாகும். இந்த பாட்டி அப்போ தான் தன்னுடைய கதையை ஆரம்பிப்பாங்க. இதை பார், முதல்ல சாப்பிட்ற போது கெட்டியாக பருப்புஞ்சாதம், அதில் நெய் விட்டுக்கிறோமா, அது முதல்ல திம்முன்னு உள்ளே போய் இறங்கிடும். குழந்தைகள்லாம் என்னமோ பெரிய ராட்சசம் கதை சொல்கிற மாதிரி முன்னு கேட்டுருப்பாங்க. அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தேன்னாக்கா கொஞ்சம் தளர ஓட ஒரு ரசம் இல்லையா. அது குழம்பு இருந்ததுனால அது குழம்பு, இது நல்ல தெளிவானதுனால அதோட ரசம் மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய விருந்துப்படி சொல்கிறேன், வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான், கடைசியில் ஒரு ஸ்வீட் டெசர்ட். இப்போ கூட நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா வெள்ளைக்காரனோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு நமக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா 2 ரசகுல்லாவை வச்சுக்கிட்டு காலை தூக்கி ஒரு சேர் மேலே போட்டுக்கிட்டு இப்போ சாப்பிட்றோமே, அப்படி அல்ல. முதலில் பருப்பு சாதம், அப்புறம் எல்லா தான் போட்டது. அந்த தான் அப்படின்னாக்கா அகம்பாவம்னு மகாஸ்வாமிகள் சொல்லுவார். அந்த தான் போட்ட சாம்பார் அல்லது குழம்பை சாப்பிட்டுட்டு, குழம்பி இருப்பதனால் அது குழம்பு, அடுத்தது தெளிவானது ரசம், இதையும் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஸ்வீட் சாப்பிட்டுடுவாங்க. பாயசம் வைப்பாங்கல்ல, ரசத்துக்கு அப்புறம் பாயசம் வைப்பாங்க. அப்புறமா நீர்க்க மோர், கெட்டி தயிர் அல்ல, மோர். அப்போது அந்த மோர் சாப்பிட்டாக்கா நல்லது அப்படிங்கிறதுனால அதையும் மோரை சாப்பிட்டுட்டு எல்லோரும் எழுந்துருவாங்க. அது வரைக்கும் ஒன்றும் பேச மாட்டாங்க. சாப்பிட்ட பிறகு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி ரசத்தில் கொஞ்சம் அது கம்மி இது கம்மி அதெல்லாம் பேசுவாங்க. இந்த சாப்பாட்டை டிசெக்ட் பண்ணி அவங்க சொல்கிறது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு சரி பண்ணிக்கிறேன்னு தான் அந்த வீட்டு பொண்ணு சொல்லுவாள். ஸோ வாட், என்னால் இவ்வளோதான் முடியும், வேணா நாளைக்கு நீங்களே சமைச்சுக்கோங்கன்னு சொல்கிறவங்க இல்லை. இப்போ எவ்வளவோ காலம் மாறி இருக்குங்கிறதுனால இந்த சாப்பாட்டை பற்றி சொல்கிறேன். அப்புறம் இந்த மோர் கடைசியில் வாயில் இருக்கிறதுனால தப்பு இல்லை அப்படின்னு மகாஸ்வாமிகள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பல்லுக்கு கெடுதல் இல்லை, ஸ்வீட்டு தான் பல்லை அரிக்கும், இந்த மோரினுடைய புளிப்பும் அதில் உள்ள இந்த சத்தும் எந்த விதத்திலையும் பல்லை பாதிக்காது அப்படின்னு அவர் தன்னுடைய அருள் வாக்கில் ரொம்ப தெய்வத்தின் குரலில் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார். சாப்பாட்டை பற்றி பக்கம் பக்கமாக சொல்லியிருக்கார். அதை பற்றி அப்புறம் பேசலாம். முதல்ல நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ராத்திரி சாப்பாடும்போது போய் கேட்டுட்டு வா அப்படிம்பாங்க. விஷயம் தெரியாதவங்களாக இருந்தாக்க என்னன்னே தெரியாது. எங்களுக்கெல்லாம் முதல்லையே
வெல் டியூட்டர்டும்பாங்களே அந்த மாதிரி வாசலில் போய் யாருக்காவது பசிச்சா வாங்கோ அப்படின்னு 3 தரம் சொல்லிட்டு வரணும். எங்களுக்கு பயம், அங்கே வெளியில் இருட்டாக இருக்கும்ல, யாருக்கான் பசிச்சா வாங்கோ, யாருக்கான் பசிச்சா வாங்க, யாருக்கான் பசிச்சா வாங்க, ஒடியே வந்துடுவோம். அவன் கேட்குறவனு கூட ஒன்றும் புரிஞ்சிருக்காது, ஏன்னா எங்களுக்கு பயம், வெளியில் இருட்டு. அப்போ போனால் யாருக்காவது பசித்தவர்கள் யாராவது இருந்தால் வாருங்கள்னாக்கா உள்ளே கூப்பிட்டுட்டு வரமாட்டாங்க. வாசலில் ஒரு திண்ணை இருக்கும், அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொண்டு போய் போடுவாங்க. அதை முதல்ல அவங்களுக்கு ராத்திரி வேளையில் யாருக்கு உணவு தேவையோ அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறமா தான் எல்லாரும் உட்காருவாங்க. சாப்பாடு சாப்பிடுவதுங்கிறது ஒரு ரிச்சுவல் மாதிரி, பூஜை மாதிரி. அழகாக அந்த வாழை இலையில் தண்ணி தெளிக்கிற மாதிரி ராத்திரியில் தையல் இலை எங்களுக்கெல்லாம் கையில், இந்த கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க. எந்த இலையாக இருந்தாலும் சாப்பாடு ருச்சியாக இருந்தது. இரவில் ஆண்களுக்கு பலகாரம், தோசைனாக்க இதுக்கு இதுதான் தொட்டுக்கணும். ஒரு அடைனா நல்லா சாப்பிட்றவங்க எப்படி தெரியுமா, முதல்ல 2 அடைக்கு சாம்பார், பயந்துடாதீங்க சொல்கிறேன், இப்படி சாப்பிட்டவங்களும் இருக்கிறாங்க. முதல் 2 அடைக்கு சாம்பார், அடுத்த 2 அடைக்கு கொஞ்சம் வெல்லம் இருக்குமா அப்படிம்பாங்க, வெல்லம். அதுக்கும் 2 அடுத்த அடைக்கு வெண்ணெய் இருக்கா, இன்றைக்கி கடைஞ்ச வெண்ணெய் இருக்கா, இருக்குது. அப்புறம் கடைசியில் 2 அடைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நல்ல தயிர். இந்த தயிரையும் போட்டு சாப்பிட்டாக்க ஆஹா, அமிர்தம்னா தேவலோகத்துக்கே போக வேண்டாம், இதுதான் அமிர்தம்னாங்க. நாம் சாப்பிடுகின்ற உணவு அமிர்தம்னு நினச்சி சாப்பிட்ற அளவுக்கு சமைச்சாங்க. இப்போ நமக்கு உணவே நஞ்சாகிறது. ஏன்னு கேட்டால் காலையில் சமைச்சது சாயங்காலம் இருக்க மாட்டேங்குது. காரணம் நாம் சமைக்கிற பாத்திரம், நாம் சமைக்கிற விதம். சாதத்தில் கஞ்சி வடிப்பதில்லை, கஞ்சி நல்லது உடம்புக்குன்னு சொன்னதுனால சாப்பிட்றோம். டாக்டர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் குறைக்கிறீங்களா, அதுக்கு என்ன சார் பண்ணணும், சிறுதானியம்லாம் சாப்பிடுங்க, இந்த அரிசி கிரிசி கஞ்சியோட சாப்பாடெல்லாம் வேண்டான்னு. அன்றைக்கி அப்படி சொன்னாங்க, இன்றைக்கி இப்படி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் நம்ம ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில். நல்ல சமையல் பாஷையில் சொல்லணுன்னா என்ன சொல்கிறோம், அவியல் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அவியல் ரொம்ப நல்லது தான், எப்போ சாப்பிட்ணும், ஒரு வெண்பொங்கலுக்கு ஒரு அவியல் தொட்டுக்கலாம், ஒரு மோர்க்குழம்பு, பருப்பூசலி பண்ணால் மோர்க்குழம்பு, இப்படி ஒரு ஜோடி சொல்லுவாங்க. இப்போ யாருக்கும் அது கிடையாது. எதனுடன் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் வயிறு என்ன செய்யுது, சண்டை போடுது. சண்டை போட்டு நம்மளோட ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதுக்கும் பர்ஸுக்கும் கொஞ்சம் ஏதோ கொடுப்பினை இருக்குது போல இருக்குது. இந்த பர்ஸை எடுத்துகிட்டு போ, டாக்டர்கிட்ட போய் அங்கே அழு. வேறு என்ன பண்ணுறது, இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் பாட்டு சொல்கிறீங்களேன்னு என்னை கேட்கலாம். பழையபடி நாம் அந்த மாதிரி சாப்பாட்டு வகையை இப்போ திருப்பி பயன்படுத்தி நாட்டு காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்டாங்க. வெள்ளைக்காரன் வர வரைக்கும் நமக்கு கேரட் தெரியாது, பீன்ஸ் தெரியாது, முட்டைக்கோஸ் தெரியாது, நூல்கோல் தெரியாது. இன்றைக்கி என்ன தெரியுமா, எல்லாத்துலேயும் ஒரு வெங்காயம் தக்காளியை வதக்கி போட்டு விட்டால் அதுதான் சமையல்னு நினச்சிட்ருக்காங்க. இல்லை, இந்த தக்காளியும் அப்புறம் வந்தது தான். சின்ன வெங்காயம் தான் சமையலில் பயன்படுத்துவாங்களே தவிர இந்த பெரிய வெங்காயம் இல்லை. அது மருத்துவ குணம் இல்லை, அதில் வெறும் நீர் சத்து. அதெல்லாம் தெரியாமல் வெங்காயம்னா நமக்கு எல்லாம் ஒன்று. ஆக இஞ்சியில் என்ன நன்மை, எந்த தொகையல் சாப்பிட்டா ஜீரணமாகும், பிரண்டை தொகையல் சாப்பிடுங்கிறாங்க. இன்றைக்கி முழங்கால பிடிச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் பிரண்டை தொகையல் சாப்பிட்ருந்தா நல்லாயிருக்கும், வஜ்ரவல்லின்னு பேர். ஆக என்ன சாப்பாடை எதோட சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் ஒரு சயின்ஸ். அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, நாம் மறந்துட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், தூசு தட்டி எல்லாத்தையும் கற்றுக்க போகிறோம். சரியா?